எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பற்றி பேச இன்று நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணி தற்போதைய உதயநிதியின் தொகுதி. துணை முதலமைச்சர் இதுவும் திமுக சார்பா அவர் தான் மீண்டும் போட்டிடுவார். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இதுவும் நான் ஹார்பர் பத்தி சொல்லும் போது என்னன்னா, கலைஞர் கருணாநிதி போட்டியிட்ட தொகுதிகள்ல இது ஒண்ணு. கலைஞர் கருணாநிதி சென்னையில பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல போட்டிட்டாரு, நம்ம அடுத்து பேசுவோம். அப்புறம் ஹார்பர்ல போய் போட்டிட்டாரு, சேப்பாக்கல போட்டிட்டாரு, அதுக்கப்புறம் சைதாபேட்ல போட்டிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் திமுக அமைப்புன்றது இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து நீங்க பெனிட்ரேட் பண்றது இந்த ஏரியாஸ் ரொம்ப கம்மி. 2014 அலை அடித்த போதே ஜெயலலிதா பிரியாலயத்தை ஒரு ஸ்மால் மார்ஜின்ல தான் இந்த சென்ட்ரல் சென்னையில தோத்தாங்க. இது நீங்க சேப்பாக் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க 2011 திமுக ஒரு மோசமான வீழ்ச்சி அடையும் போதே ஜெயன்பழகன் வந்து ஒரு 49% ஓட்டு எடுத்து இங்க தோக்குறாரு. ஜெயன்பழகன் வந்து 49% ஓட்டு எடுத்து இங்க ஜெயிக்கிறார். ஸோ அவ்வளவு மோசமான தோல்வியும் இங்க ஒரு 49% ஓட்டுன்னா, ஸ்ட்ரக்சரையும் தாண்டி ஒரு சோஷியல் பேக்கிங், சோஷியல் பேக்கிங் இங்க வந்து ரொம்ப திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க முஸ்லிம்ஸ் கொஞ்சம் சிக்னிபிகண்டா இருக்காங்க. அவங்க மத்தியில் திமுக ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து கடந்த முறை உதயநிதி போட்டிட்ட பொழுது அதிமுக தமிழ்நாட்டு அளவுல எடுத்த ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜிகள் ஒண்ணுன்னா, உதயநிதிக்கு எதிராக ஒரு ரெட்டைலை கேண்டிடேட்ல நீங்க நிறுத்திருக்கணும். ஆனா அவர் ரெட்டைலை நிறுத்தக்கூடாதுன்றது எடப்பாடி ரொம்ப தீர்மானமா இருந்தாரு. அவர் ரெட்டையில கூட பரவாயில்ல, பாஜகவையும் நிக்க விடல. சம்பந்தமே இல்லாம பாமக என்பது ஒரு ரூரல்ல தான் அவங்க பேசியிருக்கும். அவங்க சிட்டியில என்ன பேசியிருக்கு, அவங்க எடுத்துட்டு போய் மத்திய இந்த சேப்பாக் தொகுதியில வம்படியா எடுத்தாங்க. இத்தனைக்கும் பாஜக வந்து திருக்கோயிலோ திருவண்ணாமலை என்ற மாதிரி மத்திய இத்தனைக்கும் பாஜக வந்து திருக்கோயிலூர் திருவண்ணாமலை என்ற வட தமிழகத்துல ஒரு சில தொகுதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த தொகுதியை நீங்க பாமக கொடுத்தா கூட அவங்க கொஞ்சம் ஃபைட் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை நீங்க பாமக அதை கொடுக்காம நீங்க பாஜக ஓரளவு பேஸ் இருக்கிற இந்த சென்னை அர்பன் சென்டர்ல நீங்க வந்து சேப்பாக்கம் தொகுதியெல்லாம் ஒரு ஹிந்துத்துவாக்காகவே ஒரு டியூன் செய்யப்பட்ட தொகுதி. ஏன்னா இங்க முஸ்லிம் பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அடர்த்தியா இருக்காங்க. முஸ்லிம் பாப்புலேஷன் எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் அங்கெல்லாம் நீங்க மதம் சார்ந்த ஒரு போலரைசேஷன் பண்ணலாம், ஒரு இந்து கன்சாலிடேஷன் நீங்க ஏற்படுத்தலாம். அதுக்கு கூட எடப்பாடி ஸ்பேஸ் கொடுக்காம உதயநிதியை தமிழ்நாடு முழுக்க சுலபமா சுத்தி வரதுக்கு பாஸ் கொடுத்த மாதிரி, இப்போ முஸ்லிம்ஸ் அடர்த்தியா இடத்துல ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் நீங்க அவங்களுக்கு எதிராக ஏற்படுத்தலாம். அதுதான் ஹிந்துத்துவா யூஸ் பண்ணி. அப்புறம் அதுக்கு கூட வாய்ப்பு தராம எடப்பாடி அவர்கள் வந்து இந்த தொகுதியை பாமக கொடுத்து உதயநிதியை வந்து சுலபமா ஜெயிக்கிற மாதிரி செஞ்சுட்டாரு. அவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாரு. ஏன்னா இதே ஒரு நல்ல டஃப்பான கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உதயநிதி தொகுதியை விட்டு வெளில வந்திருக்க மாட்டாரு. ஸோ உதயநிதி தொகுதி விட்டு வெளில வரலன்னா பல தொகுதி உதயநிதி வந்து பிரச்சாரம் பண்ணா திமுக கேடர்ஸே சோர்வடைவாங்க. இதுதான் ஒரு டாக்டிக்ஸ். இந்த டாக்டிக்ஸை வந்து எடப்பாடி கையாண்டுன்னா அது கையாள. இப்ப வந்து சேப்பாக்ல வந்து அவர் நினைச்சாலும் டஃப் கேண்டிடேட் போட முடியாது. அவர் அதிமுக சைட்ல இல்ல, பாஜக வாட்டி பாஜக இந்த வாட்டியா கொடுக்குறாரா இல்ல வேற ஏதோ கூட்டணி கட்சி கொடுத்து மறுபடியும் உதயநிதிக்கு சுலபமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி வைக்கிறாருன்னு தெரியல. பாஜக கொடுத்தால் பாஜகவுக்கு இங்க ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல கூட ஒரு 20% ஓட்டு நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் செக்மெண்ட்டுக்குள்ள வினோத் ஃபிசல் எடுத்தாங்க. நீங்க அதே மாதிரி ஒரு ஹிந்துத்வா ஃபிகர் இங்க போட்டாங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வரலாம். ஒரு 25-30% ஜெயிக்க முடியாது. அப்போ அது ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். நீங்க இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா யூடியூப்ல ப்ராப்ளமா இருக்கும்போது சேப்பாக்ல என்ன உதயநிதிக்கு எதிராக ஒருத்தர் ஸ்ட்ராங்கா பேசினாங்கன்னா அது மற்ற தொகுதியில் இருக்கவங்க அது கேட்பாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அதை அவங்க செய்யறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, எப்படி பண்ண போறாங்க தெரியல. பட் இந்த தொகுதியில உதயநிதிக்கு ஒரு சாதகமா தான் இருக்கு. இந்த தொகுதி நாம் தமிழர் பொறுத்தவரை நான் ஒரு விஷயத்த நாம் தமிழர் பாராட்டுவேன். ஏன்னா கடந்த 2021
உதயநிதிக்கு எதிராக அதிமுக வேட்பாளர் பாஜக வேட்பாளர் நிறுத்த விடல. அப்புறம் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் அவங்க நிற்காம ஐஜேக்கு கொடுத்தாங்க சீட்டு. ஸோ இங்க எல்லாமே இவங்க எல்லாம் போட்டு ஃபைட் கொடுக்காத நிலையில சீமான் மட்டும் ஒரு கேண்டிடேட் போல்டா போட்டு ஒரு நோட்டபிள் கேண்டிடேட் நின்ன. அந்த கேண்டிடேட் நின்னதால 6% வந்தது மக்களவை தேர்தல் சட்டமன்ற 2025 சட்டமன்ற தேர்தலில். இதே மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. நாம் தமிழருக்கு 9000 ஓட்டு எடுத்து இருந்தாரு. இது 3600 ஓட்டு தான் அங்கே சட்டமன்ற தேர்தல், 3600 ஓட்டு தான் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்திருக்காரு. அப்படி பார்த்து சீமானுக்கும் ஸ்ட்ரக்சர் இங்க நாம் தமிழர் ரொம்ப பலவீனமா இருக்கு. இப்ப மத்திய சென்னையில பகுதியிலே நாம் தமிழர் பலவீனமான ஒரு அமைப்பு இருக்கிறதால இதுல அவங்க பெரிய அளவு முன்னேற்றம் இந்த தொகுதியில் காட்ட முடியாது. கொஞ்சம் எடுத்த 5% ரீட்டைன் பண்ணாலே பெரிய விஷயம். இதுல விஜய் எப்படி இதை அப்ரோச் பண்ணாரு, மேபி விஜய் ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கும் பட்சத்தில் அதிமுக இந்த தொகுதியில 3வது போவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. விஜய் கேண்டிடேட் ஆனா போடுற கேண்டிடேட்டை பொறுத்து இருக்கு. அது இந்த தொகுதியில் 3வது போறதுக்கு அதிமுக நிறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க எஸ்பி வேலுமணி, தங்கமணி என்ன தொகுதிகள்லாம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கரெக்டான கேண்டிடேட் தான் போட்டிருந்தாரு. அந்த மாதிரி இது ஃபேவரபிளா பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இதுல எடப்பாடி ஃபேவரபிளா போட்ட மாதிரி தெரியுது. உதயநிதி பெருசா ஃபைட் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் போட்ட மாதிரி தெரியுது. இதுல 26 இதே அப்ரோச் அவங்க எடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா முதல் தேர்தல் மேபி கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். உதயநிதிக்கு எப்படியும் ஜெயிக்கலாம். இவங்க கஷ்டமான தேர்தல் கேண்டிடேட் போறதால உதயநிதிக்கு டஃபா இட போறது கிடையாது. சுலமா ஜெயிக்கிற தொகுதி தான். திமுக யாருன்னா ஜெயிக்கிற தொகுதி தான் இதெல்லாம். ஆனா என்னன்னா இவரு ஒரு டஃபா ஃபைட் ஒருத்தர் கொடுக்கும்போது உதயநிதி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்யாமல் கொஞ்சம் தொகுதிக்குள்ளேயே கொஞ்சம் அடங்க வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னா அப்ப திமுக கேடர்ஸ் மற்ற தொகுதியில் உதயநிதி வரலையேன்னு சொல்லி சோர்வு விழுந்துருவாங்க. அதுதான் அந்த டாக்டிக் தான் யூஸ் பண்ணுவது தவிர இல்லாட்டி இங்கெல்லாம் திமுக உங்களால் வீழ்த்த முடியும். 2011 வீழ்த்த முடியும் உங்களால. குறிப்பா அதிமுகவுடைய பலமானது இங்க பெரிய அளவுல ஈடுபடலை அப்படின்னு சுத்தமா பலம் இல்லைன்னு தான் தோணுது. அதிமுக மத்திய சென்னையில அதிமுக என்பது ரொம்ப 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 பலவீனமா இருக்கு. பாஜக அதிமுக இடத்தை மத்திய சென்னையில பெரும்பாலான தொகுதிகளை பாஜக தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சேப்பாக்கம் தொகுதியில நீங்க குளத்தூர்ல விஜய் சீமான் போட்டிருவாங்க. சேப்பாக்கம் இதுக்கு முன்பாக நம்ம கொளத்தூர்ல பேசும்போது அங்க சீமானோ அண்ணாமலையோ இல்ல விஜய் இவங்கெல்லாம் போட்டிட்டா அங்க ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அந்த மாதிரி இங்க உதயநிதி அவர்களை எதிர்த்து விஜயோ சீமானோ நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சீமான் உறுதியா நிற்க மாட்டாரு. ஏன்னா அவர் உதயநிதி தனக்கு போட்டியில ஸ்டாலினுக்கு போட்டி என்று நினைக்கிறாரு. உதயநிதி தன்னை ஈக்குவல் ஸ்டேஜ்ன்ற ப்ரொஜெக்ஷனே பண்ண மாட்டா. அப்படி பண்ணாத ராங் ஸ்ட்ராட்டஜி ஆகிடும். சீமான் உறுதியா நிற்க மாட்டாரு. விஜய் அவர் எப்படி ட்ரை பண்றாரு தெரியல. ஒருவேளை விஜயும் எப்படி சீமானோட எடுக்கக்கூடிய அதே ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும். ஆனா விஜய் அப்படி எடுக்காம ஒரு ஈகோ அடிப்படையில் நிற்கிறாரா அப்படின்னா தெரியல. எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாருன்னு. எப்படி விஜய் உதயநிதியை நிற்காம ஒண்ணு தோக்குற மாதிரி ஸ்டாலினோடய நிற்கணும். இல்லாட்டி அவர் வேற ஏதாவது தொகுதியில் நின்று ஏன்னா உதயநிதி இன்னும் என்னதான் இருந்தாலும் அவர் ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் ஆகுது தான். சேப்பாக்கத்துல 60% எடுத்திருக்காரு. அது யார் நின்னாலும் 60% வரக்கூடிய தொகுதி தான் இது திமுக இருந்து. ஆனா உதயநிதியால்தான் அந்த 60% வர மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கு. அது தப்பு. உதயநிதி இதுவரை பெரிய அளவு தன்னை ஒரு பொலிட்டிஷியன் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அது ஒரு டிராபேக் இருக்கு. எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டா சொல்ல, இனிமேட்டு பண்ணலாம். எஸ்டாப்ளிஷ் பண்ணாத சூழல்ல ஒரு கட்சி சொந்தமா கட்சி இருக்கிற விஜயோ இல்ல சீமானோ போன்றவர்கள்லாம் உதயநிதிக்கு எதிராக நிற்கிறது உதயநிதிக்கு பெனிஃபிட். பட் விஜயோ சீமானோ அவங்களோட பர்செப்ஷன் வைஸ் வீக்கனாவோ அவங்க ஸ்டாலினை தான் தங்களை எதிரின்னு நினைச்சு போகணும். அதுதான். ஏன்னா அவங்க ஸ்டாலின் நாளைக்கு சிஎம் கேண்டிடேட் ஸ்டாலின் தான் நிற்க போறாரு. அப்படிதான் போனோம். ஆனால் ஒருவேளை அண்ணாமலை போட்டியிடலாம், அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் குளத்தூர் பேசும்போது சொன்னேன், குளத்தூர்ல அண்ணாமலை நிற்கிறேன்னா அதுக்கு அதிமுக சம்மதிக்க மாட்டாங்க, பிஜேபி சம்மதிக்க மாட்டாங்க. இந்த ஸ்டாலின் ஈக்குவலான ஒரு ஸ்டேச்சர் அண்ணாமலை கொடுக்க மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க. பட் உதயநிதிக்கு எதிராக நிக்கிறேன்னு அண்ணாமலை முடிவெடுத்தா மேபி ஒத்துக்கலாம். பட் அவர் ஏன் அதை பண்ணணும், அதுதான் கொஸ்டின். ஏன்னா அவர் இந்த பதவியில் நீக்கி கொஞ்சம் மார்ஜினைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஓரளவு ஸ்டாலினுக்கு எதிராக நின்னாலும் பரவாயில்ல. உதயநிதிக்கு எதிராக போட்டி போட்டு அவர் ஏன் அந்த ஒரு
ஒரு பகையை சம்பாரிச்சுக்கணும் அந்த கட்சிக்காக. கட்சி அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும் சூழல்ல அவர் ஏன் அதை பண்ணுவாரு? அது தெரியல. இது வந்து அதிமுக கூட்டணியா உட்கார்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி போனா நல்லா இருக்கும். ஆனா இது கடந்த முறை போல உதயநிதிக்கு ஒரு ஃப்ரீடன் கொடுத்தாங்கன்னா அப்ப கடந்த முறை வந்த ரிசல்ட் மாதிரி தான் இந்த முறையும் வரும். நிச்சயமா சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரத்தை மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொளி